ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தில் ஹோம் பேக்கிங் பண்ணுற எல்லாருக்குமே இன்னும் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரியே நிறைய பேர் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இருப்பீங்க. கான்ஃபிடெண்ட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக வர்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோஸ் நான் ரெகுலராக போட கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு, 2 months கிட்ட ஆயிடுச்சு. இனி இப்போ நியூ இயரில் நான் டிசைட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஒரு வாரத்தில் 2 வீடியோஸாவது போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. அது மாதிரியே 2-3 monthஸாக உள்ள கமெண்ட்ஸ் எல்லாமே பெண்டிங்கில் கிடக்கு, நான் எதுவுமே ரிப்ளை பண்ணலை. இப்போது இனிமேல் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸுக்கு உள்ள கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு நினச்சி தான் சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் ஷார்ட்ஸ் போடும்போதும் நிறைய பேர் அதில் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ சப்போஸ் நான் இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸ் போட்டால் கூடயும் இதை எப்படி பண்ணீங்க, இந்த டிசைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கேட்பீங்க. அதனால தான் ஓகே, இது வேறு கொஞ்சம் ஓல்டு வீடியோஸோட கிளிப்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு இந்த கேக் நான் எப்படி டெக்கரேட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கேக்குக்கு அந்த ஸ்ட்ரிப்பு பேட்டர்னில் ஐசிங் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வேறு ஒரு கேக்கில் செய்ததை காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கேக்குக்கு ஒயிட் கலர் க்ரீம்லேயே ஐசிங் செய்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இது பார்த்திங்கன்னா அந்த பியூர் ஒயிட்டு கிடையாது, லைட்டாக அந்த எல்லோ கலர் டச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு ட்ராப் எல்லாம் போட்டிங்கன்னா எல்லோ நமக்கு கரெக்டாக அந்த எல்லோ கலரில் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இது அந்த ஒரு பியூர் ஒயிட்டு போய் கிடைக்கிறதுக்காக ஒரு லைட்டாக எல்லோ கலர் டச் பண்ணி மட்டும் எடுத்து க்ரீமில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி க்ரீமை கேக்கோட சைடு டாப்பில் எல்லாமே நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் அப்ளை பண்ணும்போது ஈவனாக ஒரே திக்னஸுக்கு கேக்கில் க்ரீம் அப்ளை பண்ணிக்க முடியும். தென் பேலட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு கேக்கோட டாப்பு சைடில் எல்லாமே க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த கேப் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி கேக்கோட சைடு எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு தென் கேக்கோட டாப்லையாக இந்த எக்ஸஸாக வந்திருக்கிற க்ரீம் எல்லாம் பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸாக நம்ம கண்டினியூஸாக செய்துட்டு இருந்தாலே போதும், நல்லா நீட்டாக ஐசிங் செய்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிப் டிசைன் கொடுத்துருக்குறேன். அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் உள்ள ஸ்க்ராப்பர், இந்த கோம்பு பேட்டர்னில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப்பில் உள்ள ஸ்க்ராப்பர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக நீட்டாக அந்த ஒரு ஸ்ட்ரிப் பேட்டர்ன் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்க்ராப்பரோட பாட்டம் கரெக்டாக அந்த போர்டில் டச் ஆகிறது மாதிரியாக பிடிச்சிட்டு இப்போ நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே டேர்ன்டேபிளை ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ராப்பில் இழுத்து விட்டால் போதும். அதில் அந்த டீத் இருக்கிற அந்த போர்ஷன்ஸில் உள்ள க்ரீம் எல்லாமே நமக்கு அதிலே ரிமூவ் ஆகி வரும். ஸோ ஸ்க்ராப்பரில் க்ரீம் கொஞ்சம் ஃபில் ஆனதுமே ஸ்க்ராப்பரை எடுத்து அந்த க்ரீமை ரிமூவ் பண்ணிட்டு தான் மறுபடியும் யூஸ் பண்ணணும். நம்ம அதுலேயே அந்த ஃபுல் க்ரீமை வச்சு ஸ்க்ராப் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரீம் மேலே ஆகி அந்த டிசைன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராப்பரில் கொஞ்சம் க்ரீம் ஃபில் ஆகிடுச்சுன்னா அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு தான் மறுபடியும் ஸ்க்ராப்பர் நம்ம அந்த கேக்கில் யூஸ் பண்ணோம். ஸோ இது ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம க்ரம் கோட்டிங் கொடுத்த அந்த கேக்கு நமக்கு விசிபிளாகி தெரியும். அந்த டைமில் இந்த மாதிரி க்ரீம் ரிமூவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த லைனோட அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த டிசைன் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த க்ரீம் ரிமூவ் பண்ணுற அதே லைன்லேயே கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கரெக்டான நீட்டாக அந்த ஸ்ட்ரிப் டிசைன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் க்ரீம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த க்ரம் கோட்டிங் பண்ண அந்த கேக்கோட சர்ஃபஸ் தெரியுது பார்த்தீங்களா, பிளாக் கலர்லையா. ஸோ இந்த டைம் வரும்போது நம்ம ஸ்க்ராப் பண்ணதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். க்ரீம் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லைன்லேயே பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி இந்த பிங்க் கலர் க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைப்பிங் பேக்கில் டிப்பு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, சேம் அதே திக்னஸுக்குள்ள அளவுக்கு தான் அந்த பைப்பிங் பேக்கோட டிப்பை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ரீம் வெளியில் அந்த ஒயிட் கலர் க்ரீம் கூட மிக்ஸ் ஆகிடும். இல்லை ரொம்ப சின்னதாக இருந்துச்சுனாலும் நமக்கு அந்த கேப்பு ஃபில் ஆகி கிடைக்காது. இப்போ இதே டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ராப்பர் இல்லாமலும் செய்ய முடியும். அதாவது 2 கலர்லையா, இப்போ ஒயிட் அண்ட் பிங்க் ரெண்டுமே 2 பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துட்டு நம்ம ஐசிங் செய்து அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லைன் கொடுக்கலைன்னா அந்த ஒரு நீட் அலைன்மெண்ட் இருக்காது. இது அப்படி கிடையாது. நம்ம ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரே லெவலில் நல்ல ஒரு நீட்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு இந்த 2 அந்த ஸ்ட்ரிப்பு பேட்டர்ன் கிடைக்கும். இனி பேலட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி 2 கலரும் மிக்ஸ் ஆகாத அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக அந்த க்ரீமை லெவல் பண்ணி கொடுத்துக்கணும்.
ஸோ இனி நம்ம அந்த பிளெயின் ஸ்க்ராப்பரை வெர்டிகலாக பிடிச்சிட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே ஐசிங் செய்வோம் இல்லையா, அதே மெத்தடில் வந்து அந்த பிங்க் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரீம் எல்லாத்தையுமே ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இடையில் எங்கேயாச்சும் அந்த க்ரீம் கரெக்டாக ஃபில் ஆகலை அப்படின்னா இப்போ ஒயிட் ஆர் பிங்க் அந்த 2 கலர் எதுலையாவது கேப் இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். நல்ல நீட்டான ஐசிங் கிடைக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப்பர் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த 2 கலரோட டிஃப்ரென்ஸ் அந்த ஸ்ட்ரிப்பு வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கணும். ஸோ அந்த மிக்ஸ் ஆகிருக்கிற கலர் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிறது வரைக்கும் ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோவாக அந்த க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த மிக்ஸ் ஆகிருந்த கலர் எல்லாமே ரிமூவ் ஆகி கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் ஐசிங் செய்தாச்சுன்னா ஃபுல் அந்த க்ரீமே போயிடும். திருப்பி சேம் அந்த லைன் பேட்டர்ன் கொடுக்குறது கஷ்டமாயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இனி டாப் லெக்ஸாக இருக்கக்கூடிய க்ரீமை பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ட்ரிப் கொடுக்குறதுக்காக நான் கனாஷை ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது வந்து 1:1 ரேஷியோக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது 25 கிராம்ஸு சாக்லேட்டும் 25 கிராம்ஸு விப்பிங் க்ரீமும் எடுத்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் அந்த ட்ரிப் கொடுக்குறதுக்காக குட்டியாக ஒரு பைப்பிங் பேக் செய்து அதில் தான் அந்த கனாஷி எடுத்திருக்கேன். ஸோ அந்த கனாஷி அந்த ட்ரிப்போட லென்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும்போது தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறோமோ அதை பொறுத்து இருக்குது அந்த ட்ரிப்போட லென்த்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ இது வந்து கேக்கோட அந்த ஒரு சைடில் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். கேக் சுற்றி ஃபுல்லாலாம் கொடுக்கல, ஒன் சைடு மட்டும் தான் ட்ரிப் கொடுத்துருக்கேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா 1 kg கேக்கு. இது வந்து நான் 7 inchல 2 tin லேயர் செய்து 4 லேயர்ஸ்லையாக நான் செய்து எடுத்தது. இனி ஹனிகோம் டிசைனில் சாக்லேட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹனிகோம் பேட்டர்ன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரியான ஒரு ஷீட் எடுத்துக்கணும். இந்த ஷீட்னா நம்ம இந்த பபுள்ஸ் எல்லாம் உடச்சி விளையாடுவோம்ல, அந்த ஷீட்டு தான் இது. பட் இது என்னன்னா அந்த பபுள் வந்து உடையக்கூடாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரியான ஷீட் எடுத்துக்கணும். இந்த ஹனிகோம் செய்கிறதுக்கு ஒயிட் காம்பவுண்ட் ஒரு 100 grams போல் கட் பண்ணி எடுத்து அதை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம மெல்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் வந்து நம்ம சாக்கோ எல்லோ கலர் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ எப்போவுமே சாக்லேட்டில் வந்து இந்த மாதிரி சாக்கோ கலர்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும். நார்மல் ஜெல் கலர் சேர்த்தா அந்த சாக்லேட் ஃபுல்லாகவே சேர்த்து அந்த கட்டி பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கட்டியான ஃபார்முக்காக மாறிடும். இனி நம்ம அந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை அந்த பபுள் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே எடுத்து விட்டுட்டு பேலட் நைஃப் இல்லை ஸ்க்ராப்பர் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான ஒரு இதில் விடணும். ரொம்ப தின்னாலாம் அதில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டீமோல்டு பண்ணுற டைமில் வந்து பிரேக் ஆகி வரும். நம்ம நினைக்கிற அந்த ஷேப்புக்கு வந்து நமக்கு உடச்செடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் திக்கான அதாவது திக்னஸ் அதிகமாக இருக்கிறது மாதிரியாகவே கொஞ்சம் சாக்லேட் வந்து இப்போ சிங்கிள் கோட் இல்லை டபுள் கோட் அந்த மாதிரி கூட நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு அதாவது ஃப்ரீசரில் கூட வைக்கலாம், இல்லை நம்ம நார்மல் கூலிங்கில் கூட ஓகே தான் வச்சு நல்லா செட்டாக வச்சு எடுத்துக்கணும். ஸோ சாக்லேட் நல்லா செட் ஆகி கிடச்சிருச்சு. இனி இதை வந்து நம்ம டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கேக்கு மேலே வச்சு டெக்கரேட் பண்ணும்போது அந்த டாப்பர்ஸ் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இது நீ கொஞ்சம் ஃபாண்ட் அண்ட் ஃப்ளவர்ஸ் அப்புறம் ஹனி பீஸ் நான் செய்து எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த தீம் டெக்கரேஷனுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் இருக்கிறது மாதிரி ஹாப்பி பர்த்டே டாப்பர் ஒன்று அந்த சைடில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு டிசைனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாப்பர் வந்து நமக்கு கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்புறமா இந்த பர்த்டே பேபியோட நேம் வந்து ஃபாண்ட் அண்ட் லெட்டர் கட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து கேக்கோட ஃப்ரெண்டில் நான் வந்து தெரிகிறது மாதிரியாக வச்சுருக்கேன். அப்புறம் செய்து வச்சுருந்தா ஃபாண்ட் அண்ட் ஃப்ளவர்ஸ் அப்புறமா அந்த ஹனி பீ இது எல்லாத்தையுமே கேக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹனி பீ ஒரு 2 வந்து ஃப்ளையாக இருக்கிறது மாதிரியாக பண்ணுறதுக்காக ஸ்டெம் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒயிட் கலரில் உள்ள ஸ்டெம் ஒயர் வச்சு அந்த ஹனி பீஸ் வந்து ஃப்ளையாக இருக்கிற மாதிரியாக நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த சாக்லேட் கார்னிஷிங் அந்த ஹனிகோம் டிசைனில் செய்திருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து மெல்ட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும் நம்ம டெலிவரி கொடுக்குற அந்த டைமில். ஸோ இதை நம்ம டெலிவரி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் முன்னால் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு செட் பண்ணிவிட்டு கொடுங்க. அப்போ அந்த கூலிங் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபாண்ட் அண்ட் டெக்கரேஷன் ஒர்க்ஸும் இருக்குது. பட் இது வந்து நமக்கு கூடுதல் மெல்ட் ஆகிறது மாதிரியான டெக்கரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது சேஃபாக தான் இருக்கும். இந்த டைப் டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாண்டன்லேயும் செய்து இப்போ சாக்லேட்லேயும் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணியே வந்து நம்ம கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த கேக் பற்றி உள்ள எல்லா விஷயமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் இதில் சொல்லாத டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.